வெயிட்டிங் எம்ப்ளாயி ஒரு பிஸ்னஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட், ஒரு எம்ப்ளாயி வேலையை விட்டு போகிறதுக்கு ரீசன் என்னவாக இருக்கும்? எம்ப்ளாயரோட ஆங்கிள்லேருந்து பார்த்தா சேலரி மட்டும்தான் மெயின் கமிட்மெண்ட். பட் ஒரு எம்ப்ளாயிக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது. மெஜாரிட்டியாக வேலையை விட்டு போகிறவங்களோட 3 ரீசன் பார்ப்போம். தேர்ட் பிளேஸில் இருக்கிறது சேலரி. ஃபஸ்ட்டு செகண்டில் கிடையாது, தேர்ட் பிளேஸ். ஹை ஸ்கில் இருக்க ஒருத்தருக்கு லோ பேக்கேஜ் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வேலையை விட்டு போயிருப்பார். டிலேவாக சேலரி கொடுக்குறீங்களா, உங்கள் எம்ப்ளாயே வேலையை விட்டு போயிருப்பார். உங்கள் சொல் பேச்சு கேட்கலன்றதுக்காக சேலரியில் டிடக்ஷன் பண்ணுறது, சேலரியை ஹோல்ட் பண்ணுறது, இந்த மாதிரி வேலை பார்க்குறீங்களா, உங்கள் எம்ப்ளாயும் வேலையை விட்டு போயிடுவார். செகண்ட் பிளேஸில் இருக்கிறது ஒர்க் டைமிங் அண்ட் க்ரோத். டைமுக்கு அவ்வளோ வேலை பார்ப்பாங்க. ஆன் டைமுக்கு வரணும், இது பண்ணணும், அது பண்ணணும், லேட்டாக இருந்த பெனால்ட்டி இதெல்லாம். ஆனால் வெளியே போகிற டைமுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஒரு எம்ப்ளாயிக்கு ஆஃபீஸ் டைம் விட்டு வெளியில் போனதுக்கப்புறம் நிறைய வேலை இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக எம்ப்ளாயி இருப்பான். உங்கள் ஆர்கனைசேஷனில் வேலை செய்கிறதுனாலையோ இல்லை அவருக்கு நீங்கள் அலாட் பண்ண வேலைனாலையோ அவருக்கு க்ரோத் இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு வேலையை இருக்க மாட்டார். ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது ரெஸ்பெக்ட்டுங்க. இந்த ரெஸ்பெக்ட்ன்ற இடத்துல தான் நிறைய எம்ப்ளாயிஸ் வெளியில் போகிறது. இதை ரெண்டாக பிரிச்சிங்கன்னா, ஒன்று டாக்ஸிக் மேனேஜரோ சீனியரோ இருந்தால் கண்டிப்பாக அந்த 1% தான் ஒட்டுமொத்த டீமும் வெளியில் போகும். செகண்டு கம்பேரிசன். ஒவ்வொரு ஓனரும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, வேலை பார்க்குறவனுக்கும் வேவ் பார்க்குறவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை. தகுதி இல்லாத பர்சனை மேலே உட்கார வச்சிங்கன்னா தகுதி உள்ள பர்சன் வெளியில் போயிடுவான். சிம்பிள்.